தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூரை காங்கிரஸ் தலைமை கண்டித்திருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணிக்கம் தாக்கூரும் காங்கிரஸ் நிபுணர்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழுவின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் திமுகவை சங்கடப்படுத்தும் விதமாக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் புகைச்சல் ஏற்பட்டது. இதன் உச்சமாக மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய மாணிக்கம் தாக்கூர், நீங்கள் செய்த தவறுகளுக்காக நாங்கள் பழியை சுமக்கிறோம் என மறைமுகமாக திமுகவை சாடியது கூட்டணிக்குள் மேலும் புயலை கிளப்பியது. இதை அடுத்து கூட்டணிக்கு பாதகம் உண்டாக்கும் விதமாக யார் பேசினாலும் அது தவறுதான் என கண்டித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பெங்களூருவில் மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கட்சி மேலிட உத்தரவை மீறி பேசி வரும் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் தலைமையை தொடர்பு கொண்ட திமுக மேலிடம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில் சென்னை வந்த காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கூட்டணி ஆட்சி குறித்து கட்சியில் இருக்கும் தனிநபர்கள் யாராவது கருத்து சொன்னால் அது அவர்களது சொந்த கருத்தை தவிர அதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கூட்டணி மற்றும் அதன் முடிவுகள் குறித்து அகில இந்திய தலைமை மட்டுமே இறுதி முடிவெடுக்கும் என தெளிவுபடுத்தினார். இது குறித்து நம்மிடம் பேசிய அறிவாலய சீனியர்கள், திமுகவின் புகாரை அடுத்து காங்கிரஸ் தலைமை மாணிக்கம் தாக்கூரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டது. அதற்கு அவர், திமுக நம்மை சுத்தமாக மதிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட விருதுநகர் தொகுதியில் சரியாக வேலை செய்யவில்லை. எனவேதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டேன். அப்போதுதான் கட்சி வளரும் என தெரிவித்திருக்கிறார். அதற்கு மேலிடம் எதுவாக இருந்தாலும் அகில இந்திய தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என தெரிவித்து தாக்கூரை கண்டித்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் தலைமை மாணிக்கம் தாக்கூரை அழைத்து கண்டித்ததாக சொல்லப்படும் தகவல் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்கும் நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மாணிக்கம் தாக்கூர், தேடிச்சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் கவிதைகளை பதிவிட்டிருக்கிறார். திமுக வட்டாரம் இன்னும் சூடாகி வருகிறது.